பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் சத்திய வேதமும் சீர்திருத்தமும் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பாருங்க, எபிரேயர் புஸ்தகத்துல நான் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமீன். கவனிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால், நல்லா கவனிங்க, பாவம் நம்மை வஞ்சிக்கும். பாருங்க, நாம் ஆதியிலே நாம் பார்க்கிறோம், ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவமானது நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நம்மை வஞ்சிக்க பாவத்திற்கு ஒரு 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 வல்லமை இருக்கிறத நாம் உணர வேண்டும். ஆகையினாலதான் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். பாருங்க, பாவத்தின் வஞ்சனையினால் நீங்கள் கடினப்பட்டு போகாதபடிக்கு நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். அப்ப பாருங்க, நாள்தோறும் நமக்கு வசனம் தேவைப்படுகிறது. இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில வேலியாகவே இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாவத்திற்கு நாம் போகாதபடிக்கு அது பாதுகாக்கிறது. பாருங்க, உங்க குடும்பம் ஒரு 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 சீர்திருத்தம் அடைந்து கொண்டே இருக்கணும். உங்க குடும்பத்துல ஒரு நல்ல சீர் இருக்கணும் அப்படின்னா நீங்க புத்தி சொல்லி கொண்டே இருக்கணும். உங்க பிள்ளைங்க சரியா கர்த்தருக்கேற்ற நடக்கையில அவங்க நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நாள்தோறும் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க, குடும்ப ஜபங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் புத்தி சொல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நல்ல குடும்பத்தை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு நல்ல குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். ஒரு சபை நல்ல சீர்திருத்தத்துல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாள்தோறும் புத்தி சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறத நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, நாம் எபேசியர் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறத நாம் பார்க்க முடியும். பாருங்க, நீங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நாட்கள் பொல்லாதவைகள். ஆகையினால நாம் எல்லாவற்றிலேயும் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறதையும் நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை ஒரு இடத்துல கொண்டு வரணும் நாம் நினைச்சோம் அப்படின்னா நாம் முதலாவது டீச் பண்ணணும். ஹல்லேலூயா. போதகம் இல்லாத இடத்துல ஒரு நல்ல சீர்திருத்தத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆகையினால இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. சத்திய வேதம் இல்லாத இடத்துல ஒரு சீர்திருத்தம் இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தை பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.